வணக்கம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் உங்கள் தமிழின்ஃபோ. Like everyone to hear this. When you smile, the whole world stops and stares for a while. நண்பரே, காதலிப்பதை விட நம்மளுடைய காதலை வெளிப்படுத்தும் அந்த தருணம் நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு தருணம். என்னதான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி உருகி காதலிச்சாலும் அந்த காதலை வெளிப்படுத்தும் விதம் சொதப்பிரிச்சுனா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஆனா இங்க சிலர் தங்களுடைய காதலை வித்தியாசமான முறையில் வெளிப்படுத்தி காதலில் வெற்றி பெற்றதுடன் உலக அளவிலும் புகழ் பெற்றுள்ளார்கள். அப்படிப்பட்ட சில நபர்களைத்தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்க அறிமுகப்படுத்தி வைக்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய காதலை நீங்க எப்படி வெளிப்படுத்தினீங்க அப்படிங்கிற அந்த சுவாரஸ்யமான அனுபவத்தை வீடியோ முடிஞ்சதும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தன்னுடைய வித்தியாசமான மேரேஜ் ப்ரொபோசல் மூலமாக உலக புகழ் பெற்ற ஒரு காதல் ஜோடியை தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தி வைக்க போகிறோம். கொலோரிடோவை சேர்ந்த வின்னி கேப்பலிடோவும் ப்ரூக்கும் ஒரு டாட்டூ ஆர்டிஸ்டுகள். இருவரும் நீண்ட காலம் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். வின்னிக்கு ப்ரூக்கை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசை. ஆனால் தன்னுடைய ஆசையை வித்தியாசமான முறையில் அந்த பெண்ணிடம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால ஜூன் மாதம் 20ஆம் தேதி 2017ஆம் ஆண்டு அந்த பெண்ணை தன்னுடைய டாட்டூ ஸ்டுடியோவுக்கு அழைத்துள்ளார் வின்னி. ஸ்டுடியோவுக்கு வந்த அந்த பெண்ணிடம் தன் மேல் டாட்டூ வரைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன வரையணும் அப்படின்னு அந்த பெண் கேட்டதற்கு தன்னுடைய ஷார்ட்ஸை மேலே உயர்த்தி வித்தியாசமான அந்த மேரேஜ் ப்ரொபோசலை அந்த பெண்ணிடம் காட்டியுள்ளார். அதாவது தன்னுடைய தொடையில் வில் யூ மேரி மீ அப்படின்னு டாட்டூ பண்ணியிருந்த அவர் அதுக்கு கீழே எஸ் ஆர் நோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்களையும் காமிச்சிருக்கிறாரு. கூடவே அந்த பெண்ணிற்காக வாங்கிய வைர மோதிரத்தையும் காட்டியுள்ளார். பார்த்து திக்குமுக்காடிய அந்த பெண் என்ன பதிலை தேர்வு செய்தார் அப்படிங்கிறது இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நெகிழ வைக்கும் இந்த வீடியோ ஃபேஸ்புக்கில் பதிவு செய்யப்பட்டு 12 மில்லியன் வியூஸுகளை பெற்றது. ஒவ்வொரு வருடமும் காதலர் தினத்தன்று இந்த வீடியோ பரவலாக ஷேர் செய்யப்படுவது குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறது ராபின் அப்படிங்கிற இந்த இளைஞனுடைய வித்தியாசமான ப்ரொபோசலை தான். ஸ்வீடன் நாட்டில் ஃபயர் ஃபைட்டராக பணிபுரிந்து வரும் இந்த ராபின் அப்படிங்கிற இளைஞனுக்கு கிளாராங்கிற பெண் மேலே ஒரு காதல். கிளாரா ஹெலிகாப்டர் பைலட்டாக வேலை செய்து வருகிறார். கிளாரா கிட்ட தன்னுடைய காதலை வித்தியாசமான முறையில் தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ராபின் அதற்காக ஒரு திட்டம் போடுகிறார். 2014ஆம் ஆண்டு கிளாரா ஹெலிகாப்டரில் பறந்து வந்து லேண்ட் ஆகும் அந்த இடத்தில் வில் யூ மேரி மீ அப்படின்னு எழுதி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற 2 ஆப்ஷன்களை பெரிய அளவில் வரைந்து வைத்திருந்தார். இந்த தகவல் ஹெலிகாப்டரில் இருக்கிற கிளாராவுக்கு அனுப்பப்பட்டது. விருப்பப்பட்டா எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற தகவல் சொல்லப்பட்டது. ராபின் எதிர்பார்த்த மாதிரியே கிளாரா தன்னுடைய ஹெலிகாப்டரை எஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே லேண்ட் செஞ்சுட்டு ஓடி வந்து ராபினை கட்டிப்பிடிச்ச இந்த வீடியோ காட்சி உலகம் முழுவதும் வைரலானது. தான் காதலிக்கும் பெண்ணிடம் ஒருவரால் ஒரு வருடத்தில் எத்தனை முறை தன்னுடைய காதலை வெளிப்படுத்த முடியும்? இங்கு ஒருத்தர் 365 நாட்களும் வித்தியாசமான முறையில் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தி அதில் வெற்றியும் பெற்றுள்ளார். அதை பற்றி தான் இப்போ நாம பார்க்க போறோம். டீன் ஸ்மித் அப்படிங்கிற இந்த இளைஞர் ஜெனிஃபர்ங்கிற பெண்ணை காதலித்து வந்துள்ளார். அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு விருப்பப்பட்ட அவர் தன்னுடைய விருப்பத்தை வித்தியாசமான முறையில் அந்த பெண்ணிடம் தெரிவிக்க முடிவு பண்றாரு. இதனால 2014ஆம் ஆண்டு முழுவதும் வீட்டில் இருக்கும்போது, சாப்பிடும்போது, தூங்கி எந்திரிச்ச உடனே இப்படி எல்லா சமயங்களிலும் ஒயிட் கார்ட்போர்டில் ஜெனிஃபர் வில் யூ மேரி மீ அப்படின்னு எழுதி அதை வீடியோவாக பதிவு செய்து வச்சுக்கிட்டாரு. 365 நாட்களும் ஸ்மித் வில் யூ மேரி மீ அப்படின்னு எழுதி பதிவு செஞ்ச அந்த வீடியோவை பார்த்த ஜெனிஃபர் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கியிருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணா யாரு தான் முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஜெனிஃபரும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுடைய கல்யாணம் 2015ஆம் ஆண்டு ஜெனிஃபரோட பிறந்தநாள் அன்னைக்கே நடந்துச்சு. உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமா இருக்குதுல்ல இந்த காதல் ஜோடி. இவர் பேரு ஜான் டி. இவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான சிண்டிகோவுக்கு பீச்னா ரொம்ப பிடிக்கும். அதனால தன்னுடைய காதலை வித்தியாசமாக பீச்சில் வச்சு வெளிப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாரு. இதனால 2007ஆம் ஆண்டு அதிகாலை ஹண்டிங்டன் பீச் மணல்ல ஒரு மிகப்பெரிய மணல் ஓவியம் ஒன்று வரைகிறாரு.
சர்ப்ரைஸாக தன்னுடைய காதலியை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்த ஜான்டி அந்த பிரம்மாண்டமான மணல் ஓவியத்தை காட்டுறாரு. வில் யூ மேரி மீ அப்படின்னு எழுதப்பட்டிருந்த அந்த ஓவியத்தின் நடுவில் ஒரு வெட்டிங் ரிங் வைக்கப்பட்டிருந்தது. 3 மணி நேரங்கள் செலவு பண்ணி வித்தியாசமாகவும் கியூட்டாகவும் ப்ரப்போஸ் செய்யும் இந்த காதலை யாராவது ஏத்துக்காம இருப்பாங்களா? காதல் வந்தாலே கற்பனை திறனும் வந்துவிடும் அப்படிங்கிறது உண்மைதான் போல இருக்கு. ட்ரெண்டிங்கான ப்ரப்போசல் அப்படின்னா அது இதைத்தான் சொல்லணும். இந்த இளைஞன் தன்னுடைய காதலியிடம் விருப்பத்தை தெரிவிப்பதற்காக ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு கூட்டிட்டு போறான். அங்க இருந்து ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பில்டிங்கோட 13வது ஃப்ளோர் கண்ணாடியில தன்னுடைய நண்பர்கள் மற்றும் உடன் பணிபுரிப்பவர்களை வச்சு இவன் காட்டின மேஜிக்கை நீங்களே பாருங்க. எங்களுடைய டர்ன் முடிஞ்சிருச்சு, இப்போ உங்களுடைய டர்ன். நீங்களோ இல்லை உங்களுடைய நண்பரோ காதலை எப்படி முதலாக தெரிவித்தீர்கள் அப்படிங்கிற அந்த அனுபவத்தை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.